ஒரு போலீஸ் அதிகாரி வந்துட்டு இஸ்லாமியர் அப்படின்ற ஒரு நபரை வந்து சுட்டு கொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பக்கம் எடுத்துப்போம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு சாதிய ஆணவ படுகொலைகள், இங்கே மதத்தை வைத்து வந்து பாஜக பண்ணுது அப்படின்னா இங்கே சாதிய ஆணவ படுகொலைகள் வந்து இன்னும் தீர்ந்த பாடு இல்லையே, நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அங்கே வெட்டுறாங்க, போலீஸ் பிடிக்கிறாங்க, வெட்டுறாங்க, போலீஸ் பிடிக்கிறாங்க. தீர்வு என்ன சார்? இப்போ வரைக்குமே கோயிலுக்குள்ள அனுமதி இல்லை, குடிநீர் தொட்டியில் மலம் கழிக்கிறாங்க. எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. இல்லை, அண்ணல் அம்பேத்கர் சொன்ன மாதிரி சமூக ஜனநாயகம், இப்போ எஸ்டிபி கட்சியோட பேர் வந்து சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. இப்போ சமூக ஜனநாயகம் என்னைக்கு முழுமை அடையுதோ அன்னைக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் சரி செய்யப்படும். சென்னை சங்கமம் மாதிரியான நிகழ்வுகளாக இருக்கலாம். இப்போ இது எல்லாம் ஒரு விதமான இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸை, இன்க்ளூசிவ் மனநிலையை மக்கள் மத்தியில் பரவலாக்கும். அப்போ நீங்கள் இப்படி புரிஞ்சுங்களேன், ஒரு பகுதியில் தொழிற்சாலை வருதுன்னு வைங்க, ஒரு தொழிற்சாலை வருதுன்னு வைங்க, ஒரு திருப்பூரோ இல்லை ஈரோடோ ஒரு இடத்துல தொழிற்சாலை வருதுன்னு. இப்போ இந்த சமூகத்தில் ஒரு தொழிற்சாலை வருவதனால் கூட சாதி ஏற்றத்தாழ்வுகள் குறையும். கவர்ச்சியான திட்டங்கள் மூலமாக வந்துட்டு மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்படின்னும் போது இது கடன் சுமையை வந்து மக்கள் மீது தான் சுமத்தப்படுது சார். கடன் சுமை இல்லை, நீங்கள் அதுதான் நான் சொல்கிறேன். அந்த பணம் எங்கேயாச்சும் மக்கள் எங்கேயா பதுக்கி வைக்கிறாங்களா? திருப்பி அந்த டாஸ்மார்க்கு போகுது, அது வேற இல்லை. அதுவும் அப்போ டாஸ்மார்க்கு போகுதுன்றது விஷயம் வந்து இருக்குல்ல. அப்போ இந்த ஆணாதிக்க சிஸ்டத்தை நீங்கள் மாற்றுறதுக்கு ஒரு வேலையை பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? டாஸ்மார்க்கு மூடணும். சரி, அது டாஸ்மார்க், அதுக்கும் நீண்ட கால போராட்டம் செய்யலாம். இப்போ எல்லாமே தேர்தல் வாக்குறுதி. சரி, இப்போ அது அந்த ரெசிஸ்ட் பண்றதுக்கான பெண்கள் நான் தரமாட்டேன்னு சொல்லவும் முடியும்ல பெண்களால். எல்லாமே நீங்க கொடுக்குற இல்லை, நீங்கள் தரமாட்டேன்னு சொன்ன உடனே ஆண்கள்லாம் சரிம்மா தரல, சரி இல்லை, நீங்கள் போயிடுவாங்க. இல்லை, ஒரு 7 கோடி பெண்களும் வந்து ஒரு 1000 ரூபா ஸ்கீம்ஸ்ல கொடுக்குறாங்கன்னா 7 கோடி பேரும் வந்து உங்களுக்கு திருப்பி போயிடுதா? இல்லை, ஒரு 3.5 கோடி பேர் பெண்களோட இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம்னு யார் சொன்னதுன்னு நினைக்கிறீங்க? விஜய் நம்பிய ஆயிரக்கணக்கான ஆட்கள் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான இளைஞர்களில் 234 பேரை மிக தெளிவாக அவரால் அறுதிக்கிட்டு சொல்ல முடியல. அதனால தான் கஞ்சா கேஸில் உள்ளே போனது, அதுக்கப்புறம் வந்து மற்ற வழக்குகளில் உள்ளே போனது, சாதி வெறியோடு பேசிக்கிட்டு இருந்த நபர்கள், காங்கிரஸ்லேருந்து வந்த நபர்கள், அந்த கட்சி இந்த கட்சி பிஜேபியிலேருந்து வந்தவங்க, இது எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டுக்கிட்டு அப்போ இந்த 234 இளைஞர்களை உங்களால் தேர்ந்தெடுக்க முடியலையா? லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஃபாலோவர்ன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த லட்சக்கணக்கான இளைஞர்களில் மிக நேர்மையான உண்மையான அப்போ அந்த இளைஞர்களை 234 பேரை தேர்ந்தெடுக்க முடியலையா? நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த திரு அஸ்வத் ஷரியத்தி. வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். எலெக்ஷன் வந்து சூடு பிடிச்சு போய்கிட்டு இருக்குது, ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்குது. எல்லா கட்சியிலும் களத்தில் வந்து களம் கண்டுகிட்டு இருக்கிறாங்க. இதில் உங்களை பொறுத்த வரைக்கும், நீங்கள் பார்த்த வரைக்கும் எந்த கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? எஸ்டிபிஐ கட்சி அங்கம் வகிக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் தமிழ்நாட்டில் வந்து வெற்றி பெறப்போகுது. அது மிக உறுதியாக 2ஆம் முறையும் ஸ்டாலின் தொடர்தான் போகிறார், முதல்வராகத்தான் போகிறார். அதில் மாற்று கருத்தே இல்லை. இல்லை, இன்னொரு பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்குது. நாங்கள் வந்து எல்லா தொகுதியிலும் வெற்றி பெறுவோம். ஒரு சில கருத்து கணிப்புகள் கூட அவங்க பக்கமாக தான் சொல்கிறாங்க. இது எதன் அடிப்படையில் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி பார்க்குறீங்க? மேலே பிஜேபி இருக்கிறதுனால பிஜேபி அங்கம் வகிக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்பு திருப்பி வந்துக்கிட்டு தான் இருக்கும். பிஜேபி ஒட்டுமொத்த மீடியாஸையும் எல்லா வகையிலையும் நேஷ்னல் மீடியாஸும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து அந்த கருத்து கணிப்புகள்லாம் ஜெயிக்கிறதுக்கான கருத்து கணிப்பாக அவர்கள் சொல்லலாம், அதை நம்பலாம். ஆனால் அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்கள் இங்கே இருக்கக்கூடிய திமுக ஆட்சி மீண்டும் தொடர தான் போகுது. திமுக ஆட்சி தொடரணும் அப்படின்னா கூட நிறைய அதிருப்திகள் வந்துட்டு இருக்குல்ல சார். ஏகப்பட்ட லாக்அப் டெத் ஆகட்டும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகட்டும், நிறைய கையூட்டு பிரச்சனையாகட்டும், அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய ஊழல் புகார்கள் ஆகட்டும், இந்த மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் மக்கள் மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ சிஸ்டம்ஸ்குள்ளால் இருக்கக்கூடிய நீங்கள் லாக்அப் டெத்தாக இருக்கலாம், அதுக்கப்புறம் மற்ற உள்ளூரில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், இதெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. இது எல்லா ஆட்சி காலகட்டங்கள்லையும் இது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ இந்த சிஸ்டம்குள்ளால் சிஸ்டமேட்டிக் எரர்னு சொல்லலாம். அப்போ சிஸ்டம்குள்ளால் உள்ள எரரை நாம் அதை சரி செஞ்சுக்கிட்டு தான் போக முடியுமே தவிர லாங் டேர்ம் ப்ராசஸில் வந்து நம்ம என்னன்னு தான் பார்க்கணும். அப்போ இந்த சிஸ்டம்ஸ்குள்ளால் அங்கே டீ கடையில் வெட்டினது கூட சொல்லுவாங்க, அந்த டீ கடையில் திருநெல்வேலி. அது எவ்வளோ பெரிய விஷயம், சாதாரண விஷயம் அது. அப்போ இந்த இடம் வந்து அது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான படுகொலைகளாக இருக்கலாம், இல்லை காவல்துறையில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். அப்போ அது சரி செஞ்சுக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க. எல்லா ஆட்சி காலத்துலேயும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது.
அப்போ இந்த சிஸ்டம்குள்ளால உள்ள பிரச்சனையும் இப்போ இருக்கக்கூடிய இந்துத்துவ ஃபாசிஸ்ட் ஃபோர்ஸஸ்குள்ளால இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய சனாதன சக்திகள் மற்ற எல்லா சிஸ்டத்தையும் எப்படி இந்துத்துவமயமாக மாற்றுது, ஆல்ரெடி இருக்கக்கூடிய சிஸ்டமில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நாம் சரி செய்ய போகிறோமா, இல்லை புதிதாக வரக்கூடிய பாசிச சக்திகள் மற்ற எல்லா மாநிலங்களையும் ஒட்டுமொத்த கவர்மெண்ட் சிஸ்டமே ஒரு காஃபி ஃபோர்ஸஸாக மாற்றி வச்சுருக்குது. மற்ற இடங்களில் மற்ற ஸ்டேட்ஸில் வந்து போலீஸ் ஃபோர்ஸஸே என்னவா மாறி இருக்கிறாங்கன்னா குண்டாஸாகவும் காஃபி ஃபோர்ஸஸாகவும் மாறி அந்த வேலை நடந்துட்டு இருக்கு. ஒரு ஆர்பிஎஃப் ஆஃபீஸர் வந்து ட்ரெயினில் ஷூட் பண்ணுறாரு, யாரோ ஒரு முஸ்லீம்ன்ற ஒரு நபரை பார்த்து ஒரு தாடியோ தொப்பியோ இருந்தால் சமீபத்தில் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குறோம். மகாராஷ்டிராலையும் யூபிலையும் ஜார்க்கண்ட்லேயும் உத்தரகாண்ட்லேயும் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா ஒட்டுமொத்த அந்த சிஸ்டம் ஒரு ஆர்எஸ்எஸ்க்கான ஒரு சிஸ்டமாக மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இங்கே சிஸ்டம் எல்லாம் கிளியர் கட்டாக இருக்குது, அப்படி சுபிட்சமாக பாலாரும் தேனாரும் ஓடுதுன்னா சொல்லலை. ஆனால் இந்த சிஸ்டமை நம்ம எப்படி சரி செய்ய போகிறோம் லாங் டேர்ம் ப்ராசஸில், அதை தான் நம்ம யோசிக்க முடியுமே தவிர இருக்கிறதையும் ஒட்டு இல்லாமல் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நீங்கள் ஒரு உதாரணம்னு சொன்னீங்க. ஒரு போலீஸ் அதிகாரி வந்துட்டு இஸ்லாமியர் அப்படின்ற ஒரு நபரை வந்து சுட்டு கொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த பக்கம் எடுத்துப்போம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு சாதிய ஆணவ படுகொலைகள், இங்கே மதத்தை வைத்து வந்து பாஜக பண்ணுது அப்படின்னா இங்கே சாதிய ஆணவ படுகொலைகள் வந்து இன்னும் தீர்ந்த பாடு இல்லையே, நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அங்கே வெட்டுறாங்க போலீஸ் பிடிக்கிறாங்க. தீர்வு என்ன சார்? இப்போ வரைக்குமே கோயிலுக்குள்ள அனுமதி இல்லை, குடிநீர் தொட்டில மலம் கழிக்கிறாங்க. எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது சார். அண்ணல் அம்பேத்கர் சொன்ன மாதிரி சமூக ஜனநாயகம், இப்போ எஸ்டிபிஐ கட்சியோட பேர் வந்து சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. இப்போ சமூக ஜனநாயகம் என்னைக்கு முழுமை அடையுதோ அன்னைக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் சரி செய்யப்படும். அப்போ நீங்கள் ஒரு தேர்தல் அரசியலில் ஆட்சி மட்டும்தான் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சாதிய சிக்கல்களோ இல்லை ஆணாதிக்க சிக்கல்களையோ எல்லாத்தையும் ஒரு தேர்தல் அரசியல் ஆட்சி மட்டும் சரி செஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் அதை தாண்டி நாம் வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அது இயக்க அளவில் பண்பாட்டு தலங்களில் நம்ம வேலை செய்யணும், இயக்க அளவில் வேலை செய்யணும். அது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். எப்படி ஒரு திராவிடர் கழகம் வேலை செய்கிறாங்களோ இல்லை இடதுசாரிகள் வேலை செய்கிறாங்களோ, பண்பாட்டு தலங்களில் முஸ்லீம் தரப்பாக இருக்கலாம் இல்லை இடதுசாரிகளாக இருக்கலாம், எல்லா தலங்களும் வேலை செய்யும் போது தான் அது மாறுமே தவிர ஒரு ஆட்சி எலெக்ஷன்ஸ் மாறுறது இது ஒரு சிஸ்டமேட்டிக் சேஞ்ச் தான். அது ஒரு சிஸ்டம் அடுத்துக்கு நகருது. சமூகத்திற்குள்ளால உள்ள சிக்கல்கள், இப்போ நீங்கள் ஆணாதிக்க சிக்கல்களை ஒரு கவர்மெண்ட்டால் எப்படி சரி செய்ய முடியும்? ஒரு ஆணாதிக்க பிரச்சனை நடக்குது, ஒரு கணவன் மனைவி பிரச்சனை நடக்குது, டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குது. இப்போ இது எல்லாத்திற்கான ஒரு சட்டத்தை நம்ம ஏற்ற முடியுமே தவிர அது பண்பாட்டு தலங்களில் அதே மாதிரியான சாதி விஷயங்கள்லாம் இருக்கணும். இப்போ சாதி விஷயங்களையும் சாதி ஏற்றத்தாழ்வுகளையும் பண்பாட்டு தலங்களில் மாற்ற முடியும். பண்பாட்டு தலங்களுக்கு அதற்கான இயக்க வேலைகளை செய்ய வேண்டியது இருக்குது. அதற்கான அரசியல் இயக்க போராட்டங்களையும் அதற்கான விழிப்புணர்வு கேம்பெயின்ஸையும் நாம் செய்யும் போது தான் அது மாறுமே தவிர ஒரு ஆட்சி வந்துருச்சு, ஒரு ஆட்சி நகர்ந்துருச்சுன்னா அந்த ஆட்சி இப்போது இருக்க இன்னும் மோசமான சூழலுக்குள்ளால போயிடக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய இந்த செக்யூலர் ஃபோர்ஸஸையும் இந்த செக்யூலர் கவர்மெண்ட்டையும் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது. இன்னொன்று நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ ஏடிஎம்கே ஆட்சி ஒரு வேலை இருக்குதுன்னு வைங்களேன், இப்போ இந்த ஆக்ஷன் இந்த சாதி ஏற்றத்தாழ்வுகளுக்கோ இதுக்கு எதிராக பண்பாட்டு தலங்களில் என்ன வேலை நகர்ந்துருக்கும்? அதற்கு எதிராக கருத்து பரவல் நடந்திருக்குமா? அதற்கு எதிராக வந்து இயக்கங்கள் எதாவது கட்டியிருப்பாங்களா? அந்த இயக்கங்கள் ஏதாவது பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்களா? இப்போ என்ன பெரியார் வந்து என்ன ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்தாரா என்ன, இல்லை அம்பேத்கர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாரா என்ன? அப்போ அந்த ப்ராசஸ் எப்படி நகருதுன்னு ஒன்று இருக்குது. அப்போ ஒரு கவர்னன்ஸ் வர்றதுனாலே மட்டும் எல்லா பிரச்சனைகளுக்கும் சர்வலோக நிவாரணி கிடையாது. ஒரு அப்போ கவர்னன்ஸ் வந்து மினிமம் இல்லை ஆட்சிக்கு வரும்போது நம்ம என்ன உறுதிமொழி கொடுத்தோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லைங்க சார்? இல்லை ஆட்சிக்கு வரும்போது சாதி ஒழிக்கிறோம்ல யாரும் உறுதிமொழி, சமூக நீதியும் சமத்துவம்னு சமூக நீதியும் சமத்துவமும் அதை உறுதி செய்யப்படும்ன்றதுதான் இது. ஆனால் சாதி ஒழிக்கிறோம் இல்லை சாதி ஏற்றத்தாழ்வுல சமூக நீதி சமத்துவம் அப்படின்றது என்னது சார்? முதல்ல அதுதான். அப்போ நீங்கள் இயக்க அரசியலையும் பண்பாட்டு தலங்களையும் எலெக்ஷன் பாலிட்டிக்ஸில் நகரதையும் ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க முடியாது. அப்போ பண்பாட்டு தலங்கள்லையும் இயக்க அளவுலையும் இலக்கிய தலங்கள்லையும் மற்ற எல்லா வேலைகள்லையும் இந்த சைட் பை சைட் நகரும்போது தான் மற்ற விஷயங்கள்லாம் மாறுமே தவிர, அப்போ ஒரு செக்யூலர் கவர்மெண்ட் வந்து உறுதி செய்யும். இப்போ இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இங்கே இருக்கக்கூடிய சாதிய மத ஏற்றத்தாழ்வுகளை ஒரு காலம் அனுமதிக்காது, ஒரு காலம் அதை வந்து என்ட்ரோஸ் பண்ணாது, அதை வந்து ஊக்குவிக்காது அப்படின்றதுக்கு உறுதி கொடுக்கும். இப்போ அதற்கான சட்டங்களை இன்னும் கடுமையாக்கலாம். அது வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டால் சட்டங்களை புதுசாக ஒன்றும் போட்டுற முடியாது. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இந்த சிஸ்டம் அதை வந்து என்கரேஜ் பண்ணாது. இதே வேறு ஸ்டேட்டில் ஒரு பிஜேபி ரூலிங் ஸ்டேட்ஸ்லையோ இல்லை மற்ற கவர்னன்ஸ் மற்ற ஸ்டேட்ஸ்லேயோ அது வந்து ஊக்குவிக்கப்படுது, இல்லை அது கண்டும் காணாமல் அது அப்படியே பாதுகாக்கப்படுது. அப்போ நீங்கள் வந்து அதை ஊக்குவிக்கிறதுக்கும் அதற்கான பிரச்சார இயக்கங்களும் அந்த ஈகோ சிஸ்டமே வந்து என்னவாக இருக்குன்னா அதற்கான இயக்கங்கள்
இப்போ இந்தியாவில் ஒரு பிஜேபின்னு நம்ம சொல்கிறத தாண்டி ஒரு 200 சொச்சம் சனாதன சன்சங்கு, ஆர்எஸ்எஸ், விஹெச்பி, இந்து முன்னணி, அது இதுன்ட்டு இன்னும் ஒரு 200 சொச்சம் அமைப்புகள் இருக்குது. அப்போ இதெல்லாம் எதை ஊக்குவிக்கிறாங்க, எதை பேசுகிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் இந்த இயக்கங்களுக்கு மாற்றாக நாம் எதை கட்டமைக்கிறோம்? ஒரு செக்யூலர் மூமெண்ட்ஸை கட்டமைக்கிறோம், ஒரு இடதுசாரி அமைப்புகளை கட்டமைக்கிறோம், ஒரு இன்க்ளூசிவ் மூமெண்ட்ஸை கட்டமைக்கிறோம். அப்போ இந்த கூட்டணி இப்போ கட்டமைக்கிறதுன்றது வந்து இது ஒரு தேர்தல் கூட்டணி. இது தாண்டி நாம் நீங்கள் சொல்கிற சாதி ஏற்றத்தாழ்வுகளோ இதற்கோ எதிராக நாம் வேலை செய்ய வேண்டியது இருக்குது. பண்பாட்டு தளங்களில் வேலை செய்யணும். அப்போ அந்த தளங்களில் வேலை செய்யும்போது இப்போ கோயில் நிலைய போராட்டங்கள் எல்லாத்தையும் ஒரு கவர்மெண்ட்டால், ஒரு எம்எல்ஏவால், இல்லை ஒரு எம்பியால் இந்த லா அந்த ஃப்ரேம் ஒர்க்கிலேருந்து செய்ய முடியுமான்னா அதற்கு மாற்றாக நம்ம அரசியல் இயக்கங்களில் வழியாக தான் இப்போ தந்தை பெரியார் உருவாக்குனது மாதிரியோ, அண்ணல் அம்பேத்கர் உருவாக்குனது மாதிரியோ, இல்லை அறிவு இயக்கங்களை உருவாக்குறது மாதிரி. இப்போ அறிவு திருவிழா போன இடங்களில் திமுக ஆட்சியில் கொண்டு வந்தாங்க, வள்ளுவர் கோட்டத்தில் நடந்துச்சு. அப்போ இது ஒவ்வொரு அசைவுகள்லையும் அறிவு திருவிழா நடத்துகிறதா இருக்கலாம், இல்லை சென்னை சங்கமம் மாதிரியான நிகழ்வுகளாக இருக்கலாம். இப்போ இது எல்லாம் ஒரு விதமான இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸை, இன்க்ளூசிவ் மனநிலையை மக்கள் மத்தியில் பரவலாக்கும். அப்போ நீங்கள் இப்படி புரிஞ்சுங்களேன், ஒரு பகுதியில் தொழிற்சாலை வருதுன்னு வைங்க, ஒரு திருப்பூரோ இல்லை ஈரோடோ ஒரு இடத்துல தொழிற்சாலை வருதுன்னு. இப்போ இந்த சமூகத்தில் ஒரு தொழிற்சாலை வருவதனால் கூட சாதி ஏற்றத்தாழ்வுகள் குறையும். அப்போ முன்னாடி தொட்டா தீட்டு, பார்த்தா தீட்டு, உட்காந்தா தீட்டு, நடந்தா தீட்டுன்ற இந்த சமூகத்தில் ஒரு தொழிற்சாலையில் 1000 பேர் வேலை பார்க்குறான், இல்லை 100 பேர் வேலை பார்க்குறான்னு வைங்க. அந்த 100 பேரும் ஒரே இடத்துல பக்கத்தில் தான் உட்காரணும். அது தொழிற்சாலையோட விதி. அதில் நான் இந்த சாதிக்காரன் தான் போய் வேலை பார்க்கணும், இல்லை இந்த சாதிக்காரன் தான் வேலை பார்க்கணும், இல்லை இந்த மதம் தான் வேலை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ ஒரு தொழிற்சாலை வருதுனாலே கூட சமூக ஏற்றத்தில் இதுக்கு நம்ம எதாவது சட்டம் போட்டோமா? எதுவும் கிடையாது. உங்களுக்கு காசு வேணும், நமக்கு காசு வேணும், வேலை பார்த்தா சோறு. அப்போ நீங்கள் வேலை பார்க்கணும், வேலை பார்க்குறதுக்கு ஒரு கூலி கொடுப்பான். அந்த இடத்துல நான் அந்த சாதிக்காரன் கூட பக்கத்தில் போய் உட்கார மாட்டேன். அப்போ இயல்பாக ஒரு தொழிற்சாலை வருதுனாலே கூட சாதி ஏற்றத்தாழ்வுகள் குறையும். இதுக்காக நம்ம ஆட்சி மாற்றத்துக்குள்ளெல்லாம் போக தேவையில்ல. அப்போ சிப்காட் தொழிற்சாலைகளை தமிழ்நாடு முழுக்க அமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட நகர்மயமாக்கல் சூழலுக்குள்ளால மாறி இருக்குது. நகர்மயமாக்கல் சூழலும் ஒரு வகையில் சாதி ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கும். அப்போ இன்னொரு சாதிக்காரன் என்னவா நகர்மயமாக்கல் அப்படிங்கிறது சாதிய ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கும் அப்படின்னா கோவிலுக்குள்ள இப்போ வந்து அலோவ் பண்றது கிடையாது. காலங்காலமா இருக்கிறது. நீங்க வேங்கை வேல்ல குடிநீர் தொட்டியில அந்த மாதிரி ஒரு அசிங்கத்தை கலப்பது அப்படிங்கிறது புதுசா இருக்கு நம்ம கேள்விப்படுறது. இல்ல இது புதுசெல்லாம் இல்லை, இது 1000 வருஷமா இந்த சிஸ்டம், இந்த அமைப்பு, இந்த சிஸ்டம் சொல்றது இந்த அமைப்பு சீழ்பிடித்து தொட்டா தீட்டு, பார்த்தா தீட்டு, உட்காந்தா தீட்டுன்ற சமூகம் தான் ஒரு 50 வருஷத்துல இருந்த இந்த மாடர்ன் டெமோக்ரஸி. நவீன தீண்டாமை என்ன அப்படின்னா எதிர்கட்சிகள் விமர்சிக்கப்படுகிற ஒரு நவீன தீண்டாமை பத்தி சொல்றேன். உங்க கூட்டணியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா தேமுதிகவுக்கு 10 சீட்டுகளும் விசிகாவுக்கு வந்து 8 சீட்டுகளும் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப வருஷமா கொள்கை பிடிப்போட கூடவே பயணிச்சுட்டு இருக்கிற திருமாவளவன் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறார். இதுவே ஒரு நவீன தீண்டாமை தானே அப்படின்னு எதிர்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. இல்லை நம்ம இப்போ சிறுபான்மை மக்கள், நான் ஒரு எஸ்டிபி கட்சியிலேருந்தே சொல்கிறேனே, அப்போ இந்தியாவில் போதிய ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப்டர் பிஜேபிக்கு பிறகு கடந்த 25 வருஷங்களில் முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன்ஸ் குறைஞ்சிருக்கு. பிஜேபிக்கு பிறகு பிஜேபி இல்லாத மற்ற கட்சிகள் எல்லா கட்சிகள்லையும் குறைஞ்சிருக்கு. இந்த அரசியல் எல்லா பக்கமும் நடந்திருக்கு. இந்த நவீன தீண்டாமை முஸ்லீம்கள் மத்தியிலையும் உருவாகிருக்கு. அதாவது முஸ்லீம்னாவே அந்த ரெப்ரசன்டேஷன் வீடு கிடைக்கிறதுலேருந்து எல்லா இடங்கள்லையும் குறைஞ்சிருக்கு. அப்போ தலித்துகள் மீதான 1990 அம்பேத்கர் நூற்றாண்டுக்கு பிறகு தலித் எழுச்சிக்கு பிறகு தலித் ரெப்ரசன்டேஷன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த பிரச்சனைகள் அதற்கு நீங்கள் முன்னாடி சொன்னீங்களா சாதி ஏற்றத்தாழ்வுல, அதே மாதிரி தலித் இயக்கங்கள் எல்லாம் இங்கே 80-90களிலிருந்து வேலை பார்த்ததோட விளைவு தான் இன்றைக்கி தோழர் திருமாவாக இருக்கலாம், இல்லை பாரஞ்சித்தாக இருக்கலாம், அந்த பக்கம் சந்திரசேகர் ஆசாதா இருக்கலாம், கஞ்சிராமா இருக்கலாம், இந்த தரப்புகள் எல்லாம் உருவாகிறாங்க. இங்கே ஒரு இயக்கம் கட்டமைக்கப்படுது. தேர்தல் அரசியலுக்கு அப்புறம் ஒரு இயக்கம் கட்டமைக்கப்படுது. அப்போ இந்த கோர் சிஸ்டம் ஒரு ஓபிசி சிஸ்டமாக இருக்குது. அந்த ஓபிசி சிஸ்டம் யாருக்கான பவரை ஷேர் பண்ணுதுன்ற இடம் இருக்குது. இப்போ அதில் விசிகாவாக இருக்கலாம், இல்லை எஸ்டிபி கட்சியாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு முஸ்லீம் பார்ட்டியாக இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு தலித் பார்ட்டியாக இருக்கலாம். இப்போ இவங்களுக்கான ஷேரிங் இந்த ஒரு கோர் ஓபிசி சிஸ்டம் வந்து ஒழுங்காக முறையாக கொடுத்துருமான்னு கேட்டால் கொடுக்காது. இப்போ அதுக்கான ஃபைட்ஸை வந்து விசிகாவாக இருக்கலாம், எஸ்டிபி கட்சியாக இருக்கலாம், எல்லோருமே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த எலக்ட்ரல் பாடியில் நின்று ஜெயிக்க முடியாத சாதிகளும் இந்த நாட்டில் இருக்கிறாங்க. 50,000 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். ஒரு சாதியோட எண்ணிக்கை ஒரு 50,000 பேர், ஒரு ஏ சாதி ஒரு 50,000 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்க. அவர்களால் இந்த எலக்ட்ரல் சிஸ்டமில் நின்று ஜெயிக்க முடியாது. அது வார்டு கவுன்சிலராக இருக்கலாம்,
இல்லை எம்பியாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அப்போ அவர்களுக்கு ஆல்டர்னேட்டாக நாம் வந்து வேறு பதவிகள் என்ன கொடுக்க போகிறோம், அது அது மற்ற பதவிகளில் வாரியங்களையோ இல்லை மற்ற பதவிகளோ, அப்போ அவர்களையும் இந்த சிஸ்டம்களால், ஏன்னா இந்த சிஸ்டத்தோட அமைப்பு, இந்த எலக்ட்ரல் சிஸ்டம் நீங்கள் சிஸ்டமேட்டிக் சேஞ்சுக்குள்ளால போகும். நம்ம ரொம்ப பேசினா சிஸ்டமேட்டிக் சேஞ்சுக்குள்ளால போகும். அப்போ எண்ணிக்கையில் சிறிய சாதிகள் இல்லை எண்ணிக்கை பலம் கொன்றிய மைனாரிட்டி, லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸாக இருக்கலாம் இல்லை ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸாக இருக்கலாம், இவர்கள் எல்லோரையும் எப்படி இன்க்ளூசிவாக உள்ளே எடுத்துக்க போகிறோம் இந்த சிஸ்டமில், அது ஒரு தொடர்ந்த நீண்டகால ஒரு அரசியல் உரையாடல், அரசியல் போராட்டம். இப்போ அந்த இடங்கள்ல அப்போ இந்த கூட்டணியில் திருமாவிற்கு வந்து 8 போன தொகுதியிலேருந்து 6 கேட்டிருந்தாங்க, இப்போ 8ஆக மாறி இருக்கு. அதில் 2 பொது தொகுதி வாங்கியிருக்கிறாங்க. இது தொடர்ந்து அந்த ஃபைட் வந்து தோழர் திருமா வந்து அதை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த உரிமை போராட்டம் இப்போ ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணுமா அப்படின்ற கேள்விகள்லாம் தொடர்ந்த ஒரு நீண்ட கால ஒரு போராட்டத்தோட விளைவு. அப்போ இந்த சிஸ்டம், இந்த அமைப்பு என்னவா இருக்குது, ஒரு ஓபிசி அமைப்பு தான், ஒரு ஓபிசி சமூகத்தின் அந்த கம்யூனிட்டிஸோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக தான் இருக்குது. இங்கே இந்த சமூகம் சொல்லுவது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா எல்லா ஸ்டேட்ஸையும் தான் சொல்கிறேன். அப்போ இந்த சிஸ்டம்குள்ளால ஒரு மைனாரிட்டியாவோ ஒரு தலித்தாவோ தலித் லீடர்ஷிப்பாவோ அது என்னவாக மாறப்போகுது, அவங்களையும் இன்க்ளூசிவாக எடுத்துக்கிறீங்களான்றது அரசியல் போராட்டம். அந்த அரசியல் போராட்டம் இப்போ குறைந்த காலம் இந்த சிஸ்டம்குள்ளால ஒரு ரெமெடி, எலெக்ஷன் பாலிடிக்ஸில் ஒரு இடத்துக்கு போகணும். அப்போ நீங்கள் எண்ணிக்கை இப்போ தமிழ்நாட்டில் முஸ்லீம்களில் ஒரு 6% இருக்கிறாங்க, 6-7% இருக்கிறாங்க. எல்லா பகுதிகளிலையும் சதுரி இருக்கிறாங்கன்னு வைங்களேன், ஒரு 2 பகுதியில் சதுரி இருக்கிறாங்க இந்த பகுதியில். அப்போ இந்த சிஸ்டமில் எந்த கம்யூனிட்டி மெஜாரிட்டியாக இருக்கோ அந்த கம்யூனிட்டி தான் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுது. அப்போ நீங்கள் ஏன் தலித்துக்கு கொடுக்கல, ஏன் முஸ்லீமுக்கு கொடுக்கல அப்படின்னா ஒட்டுமொத்த நம்ம சிஸ்டம் சேஞ்ச் பேசணும். இப்போ முஸ்லீம் தலித்துகளுக்காச்சும் ஒரு 44 தனி தொகுதி, 46 தனி தொகுதிகள் இருக்குது தமிழ்நாட்டில். முஸ்லீம்களுக்கான ரெப்ரசன்டேஷன்ஸ் குறைஞ்சபட்சம் இந்த சிஸ்டம்குள்ளால அண்ணல் அம்பேத்கர் வாங்கி கொடுத்த அந்த ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்கிறதுனால தலித்துகளுக்கான உரிமை அங்கே பாதுகாக்கப்படுது. முஸ்லீம்களுக்கு அந்த ரெப்ரசன்டேஷன்ஸும் கிடையாது. ஏன்னா பொது தொகுதியில் நின்னாலும் வந்து அதற்கான அரசியலை இந்துத்துவ ஃபாசிஸ்ட் ஃபோர்ஸஸ் உருவாகிருக்கு. அவள் என்னதான் இருந்தாலும் பாய் தானே. இப்போ நீங்கள் நின்று ஜெயித்தாலும் நான் நின்று ஜெயித்தாலும் அதே க்ரீன் இங்கில் அதே லாவுக்கு தான் சைன் போட முடியும். புதுசாக எதுவும் சட்டம் போட்டு ஒரு முஸ்லீம் நின்னாவோ இல்லை ஒரு கிறிஸ்டின் நின்னாலும் சைன் போட்டுற முடியாது. அப்போ அந்த அரசியலை பிஜேபி உருவாக்கி வச்சிருக்குது. இந்து கடையில் நான் முஸ்லீம் கடையில் வாங்காத, இல்லை கிறிஸ்துவ கடையில் வாங்காத, இல்லை சர்ச்சுக்கு போகாத, இல்லை கோயிலுக்கு போகாத. அப்போ இந்த இந்த சாதி ஏற்றத்தாழ்வுகள் ஏதோ பிஜேபி உருவாகுது. இந்த சிஸ்டம் ஒரு 1000 வருஷமாக, இந்த அமைப்பு முறை, இந்த தீண்டாமை முறை, இது எல்லாம் ஒரு 1000 வருஷமாக இருக்குது. இப்போ கடந்த ஒரு 50-60 வருஷத்துங்களில் இந்த ஒரு செக்யூலர் டெமோக்ரஸி வந்ததுக்கு பிறகு ஓரளவுக்கு மாறி இருக்கு. ஆனால் அது முழுசாக மாறிடுச்சான்னு கேட்டால் முழுசாலாம் மாறல. அதுக்கான சண்டை ஒரு நீண்ட காலம், இன்னும் ஒரு 100 வருஷமாக இருக்கலாம், இல்லை 200 வருஷமாக இருக்கலாம். அப்போ இந்த செக்யூலர் டெமோக்ரஸியில் என்னென்ன சாதிச்சிருக்கிறோம், அது திமுக தான் சாதிச்சிடலாம் சொல்ல. இந்த செக்யூலர் டெமோக்ரஸி வந்ததுக்கு பிறகு ஃபார் பெட்டர் நகர்ந்துருக்கு. அப்போ மற்ற ஸ்டேட்ஸில் இந்த செக்யூலர் டெமோக்ரஸி ஒழுங்காக பயன்பட்டுருக்குதான்னு கேட்டால் யூபியோ பெங்காலோ இல்லை வேறு ஏதோ ஸ்டேட்ஸில் அதே செக்யூலர் டெமோக்ரஸிக்குள்ளே தான் நாட்டில் தான் இருக்கிறோம். இப்போ மற்ற ஸ்டேட்ஸை விட ஃபார் பெட்டர். ஆனால் இது முழுசாக நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே எல்லாம் தீர்ந்துருச்சு சரியாயிடுச்சுன்னா நானும் சொல்லலை. அதுக்கான சண்டை தொடர்ந்து எஸ்டிபி கட்சியும் நடந்துக்கிட்டே இருக்கும். காலம் தான் பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி. காலம் பதில் சொல்லாது, நம்ம அரசியல் நாம் தான் பதில் சொல்லணும், நாம் தான் அதற்கான அரசியலை செய்யணும். அந்த அரசியலை செய்யும் போது தான் காலம் பதில் சொல்லும். கண்டிப்பாக. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கட்சிகளும் வந்துட்டு போட்டி போட்டுக்கிட்டு இலவசங்களை வந்து வாரி வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. 2000 ரூபாய், 2500 ரூபாய் அப்படின்ற மாதிரியான எண்ணிலடங்கா வாக்குறுதிகள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இலவசங்கள் கொடுப்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட்? இல்லை, இலவசம்னு சொல்கிறது இப்போ நீங்கள் இது ஒரு 2000ங்களுக்கு பின்னாடி நடந்த இந்த இது முன்னாடி டிவி கொடுத்தாங்க, அப்புறம் மிக்சி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கிரைண்டர் கொடுத்தாங்க, அப்புறம் இப்போ வந்து ஃப்ரிட்ஜு இல்லைன்னா வேறு பொருட்கள் வாங்கிங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை அரசு வந்து நீங்கள் வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து பஸ் பாஸ் ஃப்ரீ பண்ணி கொடுத்தாங்க. அப்போ நீங்கள் பஸ் பாஸ் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறதா இருக்கலாம். பஸ் பாஸ் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறது இலவசம்னு சொல்லுவோமா, இல்லை அது உரிமைன்னு சொல்லுவோமா, இல்லை கிராமப்புற பிற்படுத்தப்பட்ட பகுதிகளிலிருந்து ஒரு அத்தியாவசியமான ஆனால் அந்த காலகட்டத்தில் அது என்னவா இருந்துச்சு? நான் பேருந்தில் போகும்போது கலைஞர் அந்த பேருந்து இலவசமாக போகும்போது கூட இந்த ஒடுக்கப்பட்ட பின்புலத்துலேருந்து வர பிள்ளைங்கள் எல்லாம் ஏறும்போது அந்த கண்டக்டர், இன்னைக்கு பெண்களுக்கு வந்து கண்டக்டர்ஸ் வந்து நிறையா சண்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த சமூகத்தில். நீங்கள்லாம் ஓசியில் தானே வரீங்க பஸ்ஸில், இது கண்டக்டர்ஸும் டிரைவர்ஸும் தமிழ்நாட்டில் இந்த. அப்போ இந்த சமூக மனநிலை கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க.
கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அந்த சமூகம் மனநிலை மாற ஒரு காலம் பிடிக்கும். இது ரைட்ஸ் தான், இது அவங்களுக்கு இலவசம்லாம் கிடையாது, பெண்களுக்கான பேருந்து வந்து இலவசம் கிடையாது, அவங்களுக்கான ரைட்ஸு. அப்போ பெண்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் வந்ததுக்கு பிறகு அவர்கள் வேலைக்கு போகிறதா இருக்கலாம், மற்ற விஷயங்களாக இருக்கலாம், இது எல்லாம் மாறிக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இந்த வண்டி சக்கரம் சொல்லணும் போது உலகம் மாறுச்சுன்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, வண்டி சக்கரம் சொல்லணும் போது நாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணப்படுறோம், இன்னொரு உலகத்தை தெரிஞ்சுக்கிறோம், இன்னொரு இடத்துக்கு போகிறோம். முன்னாடி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 100 கிலோமீட்டர் பயணத்தை நாம் எத்தனை காலத்தில் கடந்தோம்? ஒரு 30 வருஷம் கூட வச்சுக்கலாம், ஒரு 90களுக்கு முன்னாடி கூட வச்சுக்கலாம், ஒரு பேருந்து வசதிகள்லாம் வரதுக்கு முன்னாடி. அப்போ அந்த எல்லைகள் நமக்கு வந்து சுருங்கிய எல்லைகளாக இருக்குது. அப்போ இன்றைக்கி நாம் வந்து வேலைக்கு போகிறோம், மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த இடத்துலேருந்து ஒரு பொருளாதாரம் மீட்டப்பட தானே செய்யுது. இப்போ இந்த பணத்தை கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க, 2000 ரூபா 1000 ரூபான்னு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாங்க, காலேஜ் பெண்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ அந்த பணம் எங்கே போகுது? வேறு எங்கேயாச்சும் வெளிநாட்டுக்கு போகுதா? உள்நாட்டுக்கு இங்கே தானே வருது, இங்கே தானே அது செலவாகப்படுது, அவங்களுக்கு தேவையானது இங்கே தானே வாங்க. அது இல்லை, அது கொடுப்பதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கடன் சுமை வந்து ஏறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல சார். ஜெயிப்பதற்காக வாக்குறுதிகளை அள்ளி விடுறோம், இதை வந்து ஒரு கவர்ச்சியான திட்டங்கள் மூலமாக வந்துட்டு மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்படின்னும் போது இது கடன் சுமையை வந்து மக்கள் மீது தானே சுமத்தப்படுது சார். இல்லை, கடன் சுமை இல்லை, நீங்கள் அதுதான் நான் சொல்கிறேன். அந்த பணம் எங்கேயாச்சும் மக்கள் எங்கேயா பதுக்கி வைக்கிறாங்களா? திருப்பி அந்த டாஸ்மார்க்கு போகுது, அது வேற இல்லை, அதுவும் அப்போ டாஸ்மார்க்கு போகுதுன்றது விஷயம் வந்து இருக்குல்ல. அப்போ இந்த ஆணாதிக்க சிஸ்டத்தை நீங்கள் மாற்றுறதுக்கு ஒரு வேலையை பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? டாஸ்மார்க்கு மூடணும். சரி, அது டாஸ்மார்க், அதுக்கும் நீண்ட கால போராட்டம் செய்யலாம். இப்ப எல்லாமே சரி, இப்ப அது அந்த ரெசிஸ்ட் பண்றதுக்கான பெண்கள் நான் தரமாட்டேன்னு சொல்லவும் முடியும்ல பெண்களால். எல்லாமே நீங்க கொடுக்குற இல்ல, நீங்க சரி இல்ல, நீங்க இல்ல ஒரு 7 கோடி பெண்களும் வந்து ஒரு 1000 ரூபாய் ஸ்கீம்ஸ்ல கொடுக்குறாங்கன்னா 7 கோடி பேரும் வந்து உங்களுக்கு திருப்பி போயிடுதா? இல்ல ஒரு 3.5 கோடி பேர் பெண்களோட இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம்னு யார் சொன்னதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, நீங்க இளம் விதவைகள்னு வர்றாங்கன்றத நம்ம எந்த அளவுல, அப்ப நீங்க வந்து மக்கள் ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யாரு? இல்ல, இப்ப மக்கள் தொகை குறையுதுன்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னா? மக்கள் தொகை தமிழ்நாட்டில் வளர்ந்த மாநிலங்கள்ல குறையுதுன்றாங்க. இப்ப இதுக்கும் நீங்க வேற காரணங்களையும் வைக்கலாம். அப்ப இந்த டேட்டாஸோட புள்ளி விவரங்கள் இருக்குல்ல, இப்ப அதை எந்த கணக்குல வைக்கிறோன்றது ஒண்ணு இருக்கு. அப்ப நீங்க வந்து இன்னைக்கு ஆயுட்காலம் வந்து 60 வயசு 50 to 60க்குள்ள குறைஞ்சிருக்குது. இப்ப இது எல்லாத்தையும் நாம் வந்து ஒரு ஆட்சியின் மீது வைக்க போறோமா, இல்லை இங்கே இருக்கக்கூடிய அந்த குளோபலைசேஷன் இந்த சிஸ்டத்தோட பங்கில் இது எல்லாத்தையும் சேர்ந்து புரிஞ்சுக்க போகிறோமா? இப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் டாஸ்மார்க் மட்டும்தானே? டாஸ்மார்க் பிரச்சனை தான், டாஸ்மார்க் மூடப்படணும் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் டாஸ்மார்க் உடனடியாக மூடப்படக்கூடிய சூழலில் இந்த சமூக அமைப்பை அந்த ஏற்புக்கு நாம் கொண்டு வரணும். அது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் தான். உடனே நாளைக்கே மூடிட முடியும், நாளானைக்கே மூடிடணும்னா சாத்தியமே இல்லாத விஷயம். அது சமூக குழப்பத்தையும் சமூக பதட்டத்தையும் உருவாக்கும், அது வேறு பிரச்சனை. இப்போ அதை தாண்டி நாம் வந்து இந்த பிரச்சனை எல்லாத்தையும் ஒரு ஆட்சியே சரி பண்ணிட முடியுமானா அந்த ஆட்சி மட்டும் சரி பண்ணிட முடியாது. அதுக்கு மாற்றாக நாம் இயக்கங்களை கட்டமைக்கணும். அந்த இயக்கங்கள் வழியாகத்தான் அது சரியாகணும். இப்போ நீங்கள் 1000 ரூபா வாங்கிட்டு டாஸ்மார்க்கு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ இது கவர்மெண்ட் 1000 ரூபா கொடுக்குது பெண்களுக்கு. இப்போ இந்த பிரச்சனையை ஒரு கணவன் மனைவிக்குள்ளால உள்ள சிக்கலை யார் சரி பண்ண முடியும்? ஆட்சி சரி பண்ண முடியுமா? இல்லை இந்த சமூக இந்த குழப்பங்களை யார் சரி பண்ணிட முடியும்? நீங்கள் 1000 ரூபா கவர்மெண்ட் கொடுக்கலன்னா கூட நீங்களே உங்கள் நண்பருக்கோ யாருக்கோ கொடுத்தீங்கன்னா கூட அதுதான் நடக்கும். அப்போ இந்த குழப்பத்தை நம்ம எப்படி சரி பண்ண முடியும்? இந்த சிக்கல் இருக்குது, அதை நம்ம அந்த சிக்கல் இருக்குன்னு நம்ம அட்ரஸ் பண்ணிட்டோம். அந்த சிக்கலை எப்படி சரி பண்ணிட முடியும்? அந்த 1000 ரூபா கவர்மெண்ட் கொடுத்தாலும் சரி, நான் கொடுத்தாலும் சரி, நீங்கள் கொடுத்தாலும் சரி, யார் கொடுத்தாலும் அது அங்கே தான் போகுதுன்னு வைங்கன்னு வைங்களேன். அது அங்கே மட்டும்தான் போகுதான்றது இன்னொரு கேள்வி இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இன்னொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்ற மாநிலங்களை விட நல்லா தான் இருக்குது. கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காலேஜஸாக இருக்கலாம், மற்ற மெடிக்கல் எமர்ஜென்சிஸாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கலாம், ஸ்கூல்ஸ் இருக்கலாம், இது எல்லாம் நல்லா தான் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நாம் வந்து சில சிஸ்டமேட்டிக் கொலாட்ரல் டேமேஜ்ன்ற சில இடங்களில் நடக்கும்போது அதை மட்டுமே நம்ம பிடிச்சிட்டு என்ன பண்ண முடியும்? ஸோ ரஜினி சொன்ன மாதிரி சிஸ்டமே சரியில்லை. இல்லை, அது அப்படி அது அவர் சொல்கிறதுன்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் அமைப்புன்ற இப்போ சனாதன ஃபாசிசம்னு நம்ம சொல்கிறோம். சனாதன ஃபாசிசம்ன்றது வந்து இந்த அம்பேத்கர் காலகட்டத்தில் இருந்துச்சா? அப்போ இந்த வடிவத்தில் இருந்துச்சா? சனாதனம்ங்கிறது இப்போ ரொம்ப வருஷமா இல்லை, இந்த வடிவம் இன்னைக்கு அது கவர்னன்ஸ்குள்ளால ஏற்புக்குள்ளால வந்துச்சு சனாதனம். அப்போ நம்ம ஒரு வடிவம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி பவரில் இருந்துச்சா சனாதனம்? இந்த டெமோக்ரஸியில் இன்னைக்கு 15 வருஷமாக
பிஜேபி இந்துத்துவ சக்திகள் இன்னைக்கு பவர்ல இருக்கிற மாதிரி தான் அன்னைக்கு இருந்த அந்த அமைப்பு இருந்துச்சா? இன்னைக்கு முழு மூச்சாக ஒரு 200 சுற்றம் அமைப்புகளை வச்சு பஜ்ரங் தள் மாதிரியான ஆயுதங்களை தூக்கிட்டு சுத்துற மாதிரி அன்னைக்கு இருந்துச்சா? அப்ப இப்போ உலக அரசியலோட கணக்கு, இந்தியாவில் யார் ஆட்சியில் இருக்கிறா, இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுமே தவிர எல்லாத்தையும் நம்ம தூக்கிட்டு போய் இங்கே இருக்கக்கூடிய திமுக ஆட்சியின் மீதோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தளத்தில் எப்படி புரிஞ்சுக்க போகிறோம்? தேர்தல் அரசியலில் நம்ம மினிமல் கேரண்டின்னு ஒன்று இருக்குல்ல, அதில் நாம் எந்த அளவுக்கு நாம் செக்யூராக இருக்க முடியும், அப்புறம் லாங் டேர்ம் ப்ராசஸில் நம்ம எப்படி வேலை பார்க்க போகிறோம், அதுலேருந்து தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுமே தவிர நம்ம வந்து உடனே நாளைக்கே புரட்சி நடந்து நாளைக்கே எல்லாம் மாறிடுலாம் சொல்லிட முடியாது. விஜய் அவர்களுடைய அரசியல் வந்துட்டு இப்போ எப்படி போய்கிட்டு இருக்குது, அவருடைய இந்த தேர்தல் பரப்புரை எப்படி பார்க்குறீங்க சார்? அவருக்கான ஒரு ஓட்டு சதவீதம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? வெற்றி வாய்ப்புகள் முதல்ல இல்லை, ஒரு 10-15% சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உறுதின்னு தெரியல. ஒரு 10-15% விஜய் வாங்குவார் அப்படின்னு ஒரு தேர்தல் கணிப்புன்னு ஒரு பக்கம் வந்து வருது. அது எந்த அளவுக்கு உறுதியானதுன்னெலாம் தெரியல. இன்னொன்று, அவர் பேசும்போதே ஜென்சி இந்த தரப்பு தான் இருக்குது. அப்போ அது ரசிகரா இல்லை வந்து இதுக்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தலில் இருந்திருந்தாருன்னா நமக்கு வேறு ஏதாவது ஒரு கணிப்பில் நம்ம சொல்லலாம். இப்போ வரக்கூடிய தேர்தலில் அவங்க அது ஒரு இன்னும் தேர்தல் அறிக்கையே வரலங்க. டிவிக்கே இது வரைக்கும் தேர்தல் அறிக்கை திமுக வெளியிட்டாச்சு, அதிமுக கூட வெளியிட்டாச்சு. தேர்தல் அறிக்கை வெளியிடாத முதல்வர் வேட்பாளர்னு ஒருத்தர் இருக்கிறார், அது விஜய் தான் இருக்கிறார். இப்போ வரைக்கும் வாய்மொழியில அறிக்கையாக விட்டு நான் எதுவும் பண்ண மாட்டேன், நான் செயல்ல காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரோ? சொல்லணும்ல. உங்களுக்கு அறிக்கை ஏங்க, நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறீங்க, மாதம் இவ்வளோ சம்பளம் தரேன், இல்லை இவ்வளோ இது இருக்குது, பிஎஃப் இருக்குது, இஎஸ்ஐ இருக்குது, இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் தான் யாராக இருந்தாலும் ஒரு உறுதி சொல்ல முடியும். நாளைக்கு ஆட்சிக்கு வரப்போகிறேன் அப்படின்னா செயலாம் நீங்கள் யாருன்றது ஒன்று இருக்குல்ல. நீங்கள் டாக்குமெண்டேஷன் ஒன்றும் இல்லை, ஒரு வீடு வாங்குகிறோம், லேண்டு வாங்குகிறோம், எதுவாக இருந்தாலும் டாக்குமெண்டேஷன் ஒன்று இருக்குல்ல. நீங்கள் ஆட்சிக்கு வந்து நீங்கள் ஒரு 10 விஷயம் சொல்லி 4 விஷயம் செஞ்சுட்டு 6 விஷயம் செய்யாமல் கூட இருங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்ய போகிறனாச்சும் இருக்குல்ல, என்ன செய்ய போறேன்னாச்சும் சொல்லணும்ல. மனம் போன போக்குல இருக்கக்கூடிய ட்ரக் அடிக்ட்ஸோ, திமுக அரசு பண்ணியிருக்கிற நிறைய தவறுகளை வந்து சரி செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஊழலற்ற ஆட்சியை அமைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இல்லைங்க, விவசாயிகளுக்கான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும், மாணவர்களுக்கான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும், வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுக்கப்படும், பைக்கு வாங்கி தருவேன், 2500 பணம் தருவேன், முக்கியமாக பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும், சட்டம் ஒழுங்குல வந்துட்டு எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. டாக்குமெண்ட்டுங்க இது எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்றது. சட்டம் ஒழுங்கு டாக்குமெண்ட்னா நீங்க எந்த மாதிரி கேக்குறீங்க? தேர்தல் அறிக்கை எங்கன்னு சொல்றாங்க, நியாயப்பத்திரம் நான் என்ன கேக்குறேன்னா, போன தேர்தலில் வந்துட்டு திமுக ஒரு 500 ஒரு தேர்தல் வாக்குறுதிகளை வந்து கொடுத்தாங்க, 500 நிறைவேற்றிட்டாங்களா? இப்ப ஒரு 5 வருஷத்துல எல்லாத்தையும் நிறைவேற்றிடுவாங்களா அப்படின்றது கிடையாது. அப்ப நீங்க வந்து அதுக்கு அடுத்த ஆட்சி இல்ல அது வந்து அரசியல் போராட்டங்கள்ல அது நகரும். ஆனா குறைந்தபட்சம் மக்களை நீங்கள் நான் இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்றேன், 500 வாக்குறுதியில அப்ப நாளை முதல்வர் வேட்பாளர்னு ஒருத்தர் சொல்றாங்க. தேர்தல் வாக்குறுதியே கொடுக்காம நான் வந்து அவரை நான் எந்த கேரண்டியில நம்புறது? இன்னைக்கு நான் ஒண்ணு சொன்னேன், இல்ல நாளைக்கு நான் ஊழலற்ற ஆட்சி அமைப்பேன்னு சொல்லியிருக்கேன், அதுவே ஒரு மிகப்பெரிய தேர்தல் வாக்குறுதியை உங்களால பார்க்க முடியலையா? அது ஆம் ஆத்மி இதாங்க சொன்னாங்க. டெல்லியில ஊழலற்ற இதுவாயிடுச்சா என்ன, ஊழல்லாம் ஒளிஞ்சு போச்சா என்ன? இப்போ எல்லாமே நாம் என்னவா புரிஞ்சுக்கிறோம்னா, இந்த டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு தான் கேட்குறேன். குறைஞ்சபட்சம் தேர்தலில் இருக்குது. விஜயை தாண்டி இங்கே பேசுறது கூட ஆள் இல்லை, தெளிவு இல்லாமல் ஆள் இல்லை. விஜய் ஆதவர்ஜனா பேசுறாரு, புசியானந்த் பேசுறாரு, ராஜ்மோகன் பேசிட்டு இருக்காரு, என்ன எல்லாருமே பேசலாங்க. மனசுல இருக்கிறது என்ன வேணாலும் பேசலாம். இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டு இல்லை நான் நாளைக்கு ஒன்று சொன்னேன் அப்படின்னு. நான் இதெல்லாம் பண்ணுவேன். நீங்க நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் ஜெயிக்கல தேர்தலில். எல்லா வாட்டியும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நான் இதெல்லாம் வந்தால் சிஸ்டமேட்டிக் சேஞ்சஸ்லாம் பண்ணுவேன், நான் வந்தால் இதெல்லாம் மாற்றுவேன். அது மாற்றுறாங்களா இல்லையா, ப்ராக்டிக்கலாக அது சாத்தியமா இல்லையா, அப்போ கோட்பாட்டு தளத்துலையும் பண்பாட்டு தளத்துலையும் நான் இந்தந்த வேலைகளெல்லாம் செய்வேன். அப்போ நான் வாயிலே வந்து நான் ஊழலை ஒழிப்பேன்னா ஊழலை ஒழிக்கிறதுக்கான என்ன வழிமுறை வச்சுருக்கிறீங்க? ஊழலை எந்த வகையில் லோக்கல் சிஸ்டம், கவர்மெண்ட் சிஸ்டம்லேருந்து ப்ரைவேட் சிஸ்டம்ஸ்லேருந்து எல்லா சிஸ்டம்ஸ்லேயும் ஊழல் இருக்குது. ஊழலே இல்லைன்னா சொல்லிட முடியாது. இதுக்கெல்லாம் ஒழிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஊழலை ஒழிக்கணும், எல்லாருமே ஒன்றா இருக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை தான். எல்லா மனுஷனுக்கும் ஒரு அடிப்படை ஆசை இருக்க தான் செய்யும். இதை ஒழிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கணும்ல. இப்போ நான் ஒரு மீன் குழம்பு வைக்க போகிறேன்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. என்ன ப்ராசஸ் அது? நான் ஊழலை ஒழிக்க போகிறேன்னா சும்மா வாயில் என்ன வேணாலும் சொல்லாங்க. என்ன சிஸ்டம்? நீங்கள் இந்த ஊழலை நீங்கள் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்லேருந்து என்னவா பண்ண போகிறீங்க? ப்ரைவேட் செக்டர்ஸில் ஊழலை எப்படி ஒழிக்க போகிறீங்க? அரசியல்வாதிகள் மத்தியில் எப்படி ஊழல் ஒழிக்க போகிறீங்க? எதுவும் கிடையாது. ஊழல் ஒழிக்க போகிறவங்க எல்லாருக்கும் ஆசை தான் ஊழல் ஒழிக்கணும்ன்ட்டு. அது நம்ம என்னவாக எல்லாருக்கும் சாதியை ஒழிக்கணும்னு ஆசை தான்,
அது ஒழிக்கிறதுக்கான திட்டங்களை ஒவ்வொரு அமைப்புகளும் முன் வைக்கிறாங்க. பாபா சாஹேப் ஒரு வகையில் வச்சாரு. ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு கூட்டம் நகருது அப்படின்னும் போது ஏன் நம்ம அதை வரவேற்க கூடாது? இல்லை, மாற்றம்னா 234 வேட்பாளர்களையும் கேண்டிடேட்டை நீங்கள் முன்னாலே அறிவிச்சிருக்கணும். கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆச்சு. சரி. அப்போ நீங்கள் முந்தானத்து வரைக்கும் நீங்கள் சொன்னீங்களே, சாதி வெறியோடு பேசிக்கிட்டு இருந்த ஒருத்தர், ஜெகநாத் மிஸ்ரான்னு ஒருத்தர் திடீர்னு ஒரு கேண்டிடேட் ஆகிறார். அப்போ இன்னொரு பக்கம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உள்ள ஜெயிலில் இருந்து ஒருத்தர் வர்றாரு கஞ்சா கேஸில், அவர் கேண்டிடேட் ஆகிறாரு. இன்னும் முந்தானத்து ஒரு கட்சிக்குள்ளால் போயிட்டு இருந்த ஒரு 4 நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ்லேருந்து 5ஆவது நாள் இங்கே வந்து கேண்டிடேட் ஆகிறாரு. இன்னொருத்தர் இந்த பக்கத்துலேருந்து ஒரு 3 மணி நேரத்துலேருந்து வந்து கேண்டிடேட் ஆகிறார். இந்த மாதிரி ஒரு 20-30 கேண்டிடேட்ஸ்க்கு மேலே சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். இப்போ சில இடங்களில் கேண்டிடேட்ஸ் போட ஆள் இல்லாமல் போய் கெஞ்சி கேட்ட இடங்கள்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் 2 வருஷமாக உங்களால் கேண்டிடேட்ஸை கூட நீங்கள் மாற்றணும்னா அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அந்த சிஸ்டம்குள்ளால் நான் இந்த தொகுதியில் நிற்கிறேன், இந்த தொகுதி இதெல்லாம் பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை எல்லாம் சரி, நீங்கள் வந்து விஜய் வந்து நான் வந்து மாநிலத்தில் இந்தந்த பிரச்சனைலாம் சரி செஞ்சிருவேன்னு அவர் சொல்லிட்டோம். அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸால் சொல்லிட முடியுமா? அவங்களுக்கு கேண்டிடேட்ஸை தேர்வு பண்ணுறதுல இதில் எப்படி மாற்றம்? அதாவது ஒரு விஷயம் நீங்கள் எடுத்துக்கணும். நம்ம 75 ஆண்டுகால பாரம்பரியமிக்க திமுகவே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கட்சிகளை வந்து கூட சேர்ந்துக்கிட்டு தான் எலெக்ஷன் வந்து சந்திக்கிறாங்க. கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் நான் கான்ஃபிடென்ட்டாக வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நிற்கிறார். 234 தொகுதிக்கும் வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சியிலுமே பார்த்தீங்க அப்படின்னா அவரும் ஒரு தனித்தனி தான் நின்றுருக்காரு. கிட்டத்தட்ட 8% வந்து வாக்கு வங்கியை வந்து வாங்கி அந்த கேண்டிடேட் எல்லாம் அறிவிக்க முடியுதுல்ல அவரால். இந்த கட்சிகளுக்கு உண்டான ஒரு தன்னம்பிக்கை கூட வந்து மற்ற கட்சிகளுக்கு இல்லைல்ல. இல்லை, கூட்டணி வைக்கிறதுக்கும் தன்னம்பிக்கைக்கும் சம்மந்தம் இல்லைங்க. தேர்தல் அரசியல் இந்தியா முழுக்க கூட்டணி நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஜாயிண்ட் அலைன்மெண்ட் அது வந்து தாவேக்கால நிறைய பேர் சவால் விட்டு சொல்லியிருக்காங்க. திமுகல முடிஞ்சா தனிச்சு நிக்கட்டுமே. இல்லையே, அப்புறம் எதுக்கு விஜய் ஸ்டேட்மெண்ட் விட்டுவாரு? நம்மளை நம்பி ஒருத்தவங்க வருவாங்கல்ல, அவர் தானே சொன்னது. விஜய் தானே சொன்னாங்க எங்களோட கூட்டணி அமைப்பாங்க. கூட்டணி அவருக்கு தெளிவில்லாத ஒரு தலைமையாக இருக்கிறதுனால தான் யாரும் கூட்டணிக்கு போகல. அவர் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லலை. விஜய் கூட்டணிக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இங்கேன்னு சொல்லலை. கூட்டணிக்கு யாராவது வருவாங்கல்ல நம்மளையும் அப்போ கூட்டணிக்கு அவர் தெளிவில்லாத ஒரு தலைமையை தான் அவர் திருப்பி 2 வருஷமாக ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அது இல்லாமல் அவரால் நான் தெளிவாக சொல்கிறேன் என்னென்னா, கேண்டிடேட்ஸை கூட அவங்களால இந்த 2 வருஷத்தில் விஜயை நம்பிய ஆயிரக்கணக்கான ஆட்கள் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான இளைஞர்களில் 234 பேரை மிக தெளிவாக அவரால் அறுதிட்டு சொல்ல முடியல. அதனால தான் கஞ்சா கேஸில் உள்ளே போனது, அதுக்கப்புறம் வந்து மற்ற வழக்குகளில் உள்ளே போனது, சாதி வெறியோடு பேசிக்கிட்டு இருந்த நபர்கள், காங்கிரஸ்லேருந்து வந்த நபர்கள், அந்த கட்சி இந்த கட்சி பிஜேபியிலேருந்து வந்தவங்க, இது எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டுக்கிட்டு அப்போ இந்த 234 இளைஞர்களை உங்களால் தேர்ந்தெடுக்க முடியலையா? லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஃபாலோவர்ன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த லட்சக்கணக்கான இளைஞர்களில் மிக நேர்மையான உண்மையான அப்போ அந்த இளைஞர்களை 234 பேரை தேர்ந்தெடுக்க முடியலையா? மாற்றம்னா நீங்கள் அது முன் வைக்கணும்ல. ஒரு பக்கம் உங்களால் தேர்தல் அறிக்கையும் முறையாக சொல்ல முடியல, இன்னொரு பக்கம் கேண்டிடேட்ஸையும் முறையாக அறிவிக்க முடியல. இப்போ என்ன தான் மாற்றம்? சரி, ஊழலை ஒழிக்க போகிறேன்னா ஊழல்லாம் எப்படி ஒழிக்க போகிறீங்க? அண்ணா ஆசிரியர் கூட தான் ஊழலை ஒழிக்க போகிறேன்னு அப்படி இவரும் தான் விஜயம் தான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி போய் நின்னாரு. ஊழல் ஒழிஞ்சிருச்சா? அண்ணா ஆசிரியர் அந்த பக்கம் பிஜேபி பக்கம் போய் சாயலையா? இவங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்த அண்ணா ஆசிரியர் பக்கத்துலேயே இவரும் போனார். அண்ணா ஆசிரியர் ஏதோ காந்தியன் இது எல்லாம் சொன்னாங்க. இப்போ எங்கள் விஜயம் தான் போய் ஆதரவுலாம் கொடுத்தாரு. இப்போ அந்த அண்ணா ஆசிரியர் எங்கே இருக்கிறார்? அப்போ இந்த அமைப்பு முறை மாற்றத்தை நாம் என்ன வகையில் கொண்டு வர போகிறோன்றதுக்கான தெளிவான திட்டங்கள்லாம் எதுவும் கிடையாது விஜய்கிட்ட. அவர் சாதாரண ஒரு தேர்தல் அரசியல் கட்சி வைக்கிறாரு. அண்ணன் நீங்கள் தான் அடுத்த எம்ஜிஆர்னு யாரோ அவரை நம்ப வச்சுருக்கிறாங்க. அதன் வழியாக ஏதோ பேசிகிட்டு இருக்கு. குறைந்தபட்சம் ஒரு எம்எல்ஏவாவது ஆக முடியும்னு நினைக்கிறீங்களா? தெரியல. மக்கள் பெரம்பூர் மக்களும் திருச்சி கிழக்கு மக்களும் என்ன முடிவு செய்கிறாங்கன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே சார், எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி.